விழுப்புரத்தை அடுத்த மரக்காணம் பகுதியில் தொடர் மழை காரணமாக 3500 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் 3 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உப்பள தொழிலாளர்களுடன் எமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2வது இடத்துல இருக்கிறது இந்த மரக்காணம் பகுதி. இந்த விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் தான் கிட்டத்தட்ட 3500 ஏக்கரில் உப்பளம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒரு பல கோடி ரூபாய்க்கு இங்கிருந்து உப்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது. கடந்த 4 நாட்களாக பெய்த பலத்த மழையில் இந்த உப்பளங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கடல் போல் காட்சியளிக்குது. இந்த உப்பளத்தில் தங்களோட பாதிப்பு குறித்து இங்கே இருக்கிற தொழிலாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இந்த மழை பெஞ்சதுனால உப்பளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ தொழிலாளர்கள் இதில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சார், இது மரக்காணத்தில் 3500 ஏக்கருக்கு மேலே அதிகமான உப்பளங்கள் இருக்குது. இது இந்த வருஷத்துக்கு பல கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ள தொழில் இது. இங்கே 10,000 பேருக்கு மேலே வேலை செஞ்சுக்கின்னு இருக்கோம். நாங்கள் மாவட்ட நிர்வாகம் ஏதாவது பண்ணி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழிவகை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை உடனடியாக வெளியேற்ற பண்ணணும். இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கள் உப்பளங்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறதாகவும், இதனால அந்த கூலி தொழிலாளர்கள் கடுமையான சிரமத்துக்காக இருக்கவும், அன்றாட உணவுக்கே கஷ்டப்படுற நிலைமை இருக்கிறதா தற்போது உப்பள தொழிலாளர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு இந்த உப்பளங்களுக்கு தண்ணியில் வெளியேற்றக்கான ஒரு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுன்றது இங்கு இருக்கிற உப்பள தொழிலாளர்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. தந்தி செய்திகளுக்காக ஒளிபரப்பு பாலாவுடன் கோபிநாத்.